ஹாய் வியூவர்ஸ், ஸ்பைசியான சில்லி சீஸ் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்லைஸ் சீஸ் இருக்குது, சாட் மசால் பொடி இருக்குது. இப்போ தோசை பேனில் நெய் போட்டு நீங்கள் ப்ரெட்டை ஒன் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைட் டோஸ்ட் பண்ணி, ஸோ உங்களுக்கு பச்சை மிளகாயில் காரம் ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயில் இருக்க விதையை லைட்டாக நீங்கள் டீசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ப்ரெட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய்க்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை ஓரளவுக்கு எடுத்துடுங்க. நான் கொஞ்சம் விதை விட்டுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் அந்த காரம் இருக்கட்டுங்கிறதுக்காக. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். இப்போ ப்ரெட் ஒன் சைடு இது போல் டோஸ்ட் ஆகிருக்கு, காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ இதை எடுத்துடுங்க. அந்த சைடு நீங்கள் டோஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் பச்சை மிளகாயை போடுங்க. லைட்டாக கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு கீழே டோஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது லைட்டாக. இப்போ சீஸ் ஸ்லைஸை ப்ரெட் மேலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அது மேலே சீஸ் ஸ்லைஸ் மேலேயும் சிறிதளவு பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ 2 ஸ்லைஸ் மட்டும்தானே பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ டோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சாட் மசால் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் உங்களுக்கு இது வேணும், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சமாக தான் பச்சை மிளகாயை கீழேயும் மேலேயும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி இன்னும் நீங்கள் வைக்கலாம், காரம் உங்களுக்கு தேவைன்னா. இப்போ இதை இப்படி மூடிடுங்க. மூடிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் செவக்க விட்டிங்கன்னா, நெக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அந்தளவுக்கு செவக்க விடையில் க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு.